லேவியர் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 30 முடிய மற்றும் லேவியர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 37 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது: நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம். நான் உங்களை அழைத்து செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம். அவர்கள் முறைப்படியும் செய்ய வேண்டாம். என் நியாயங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள். நானோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எனவே என் நியமங்களை ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர். நானே ஆண்டவர். உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். உன் தந்தையின் வெற்றிடமாகிய உன் தாயின் வெற்றிடப்பை பாராதே, ஏனெனில் அவள் உன் தாய். உன் தாயை வெற்றிடமாக்காதே. உன் தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவார். உன் தாய்க்கோ தந்தைக்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றிடமாக்காதே. உன் மகனின் மகளையோ வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவார். உன் தந்தைக்கு அவருடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி ஆவார். உன் தந்தையின் சகோதரியை வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல். உன் தாயின் சகோதரியை வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவள் உன் தாயின் உடல். உன் தந்தையின் சகோதரனை வெற்றிடமாக்காதே. அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவள் உன் சிற்றனை. உன் மருமகளை வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி. அவளை வெற்றிடமாக்காதே. உன் சகோதரனின் மனைவியை வெற்றிடமாக்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடம்பு. ஒரு பெண்ணையும் அவள் மகனையும் வெற்றிடமாக்காதே. அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மணம் புரியாதே. இவர்கள் அவர்களின் நெருங்கிய இரத்த உறவினர். அது முறைகேடு. மனைவி உயிரோடு இருக்க அவளுக்கு சக்களத்தியாக அவள் சகோதரியை மணம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே. மனைவி மாதவிடாய்களில் இருக்கும்போது அவளை வெற்றிடமாக்காதே. உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்பக் கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. உன் பிள்ளைகளுக்குள் யாரேனும் மேலோகத்திற்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. எந்த விலங்கேனும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கி கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. இவற்றில் ஒன்றானாலும் உங்களை தீட்டாக்கி கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டவரின் இவற்றில் தீட்டானதானால் நாடே தீட்டாகிவிட்டது. இவ்வாறு நாடு தீட்டாக்கப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன். நாடும் அவர்களை வெளியே கக்கியது. நீங்கள் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கடைபிடியுங்கள். குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம்.
ஏனெனில் இந்த அருவருப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்தால் நாடு தீட்டாயிற்று. உங்களுக்கு முன் இருந்தோரை நாட்டுக்கு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள். ஏனெனில் யாராவது இவ்வகை அருவருப்புகளில் எதையேனும் செய்தால் அவன்தான் இனத்தில் இராதபடி அழிந்து போவான். எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல் நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள். என் ஓய்வு நாளை கடைப்பிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம். உங்களுக்கென தெய்வ படிவங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமுகர்ந்து செய்யுங்கள். நீங்கள் பலி செலுத்தும் நாளென்றும் மறுநாள் உண்டு. 3ஆம் நாள் எஞ்சியதை சுட்டெரியுங்கள். 3ஆம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது தீக்கட்டும் விருப்பமாயிராது. அவ்வாறு உண்போர் தம் பலிதாமே சுமப்பர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினார். அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும்போது வரப்பு ஓரம் கதிரை அறுக்க வேண்டாம். சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின்னொறுப்பு வேண்டாம். சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். களவு செய்தாலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழிவுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கப்படுவோருக்கு அவருக்குரியதை கொள்ளையிடவே வேண்டாம். வேலையாட்களின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைப்போரே, எளியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறம் கூறி தேய்க்காதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பலிக்கு காரணம் ஆகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கடுப்பவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். என் கட்டளைகளை கடைப்பிடி. உன் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொழிய விடாதே. உன் வயலில் இருவகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே. இருவகை நூலுள்ள உடை அணியாதே. ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவர் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டாம். அவள் தன்னுரிமை பெறவில்லை. அவன் தன் குற்றப்பழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும்.
அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குருக்கரை நீக்கம் செய்வார். அப்பொழுது அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனி மரங்களை நட்டினாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும். அதாவது 3 ஆண்டு உண்ணப்படாமல் விலக்கப்பட்டிருக்கும். 4ஆம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாக்கும். 5ஆம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம். அது முதல் அவை உங்களுக்கு பலன் அளித்து வரும். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம். குறிப்பார்க்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம். தலைமுடியை திருத்தி கொள்ள வேண்டாம். தாடியின் ஓரங்களை சிரைக்க வேண்டாம். செத்தவனுக்கு உடலை கீறி கொள்ள வேண்டாம். பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம். நானே ஆண்டவர். நாட்டில் விபச்சாரம் வளர்ந்து ஒழுங்கினக்கேடு பெருகாதபடிக்கு உன் மகனை இழிவுபடுத்தி வேசித்தனம் பண்ண அனுமதிக்காதே. ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள். நானே ஆண்டவர். பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். குறிகாரனை அணுக வேண்டாம். அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே கடவுள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில். முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட. உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர். உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீது அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருப்பீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீட்டல் நிறுத்தல் கொள்ளுதல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடிங்கள். தாரகம் படிக்கல்லும் மரக்காலும் அளவு சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும். உங்கள் எகிப்து நாட்டில் நின்று வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் எல்லா நியாயங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுங்கினங்கள். நானே ஆண்டவர்.